அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது. எதுவும் அதில் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. டெய்லியும் சொல்கிற அதே இதை தான் நான் ஒரு நாளும் சொல்லின்னு இருக்கிறேன். எதுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன்னா, இந்த சந்திராசனம் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இருந்துக்கலாம். நம்மளுடைய ராசி இன்றைய நாள் எப்படி இருக்குது பார்த்து அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் உங்களுடைய இன்றைய நாளை எப்படி செலவழிக்கிறதுன்னு நீங்கள் கவனமாக செலவழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒரு ராசியில் இன்று முழுவதும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் வச்சுங்க. அப்போ நீங்கள் கவலைப்படாமல் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யலாம். ஏன்னா விரயங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிறு அளவே ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதே போல் நாள் சுமாராக இல்லை, அதுக்கு கீழெல்லாம் இருக்கக்குள்ள நல்லது நடந்தால் சிறப்பு, இல்லைனா நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை காத்துக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்குன்னு இவர் இப்படி இன்று நாள் மிகவும் மோசமாக இருக்குது சொல்லிட்டாரு, ஆனால் நம்மளுக்கு நாள் நல்ல சிறப்பாக தானே சென்றுச்சு என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது அதாவது உங்கள் மனதுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நன்றாக இருப்பது சிறப்பு. நன்றாக இல்லாமல் பாதிப்படைகிறது மிகவும் கஷ்டம். கருத்தில் கொள்ளுங்க. பாதிப்பு இருக்கிறதுனா நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கலாம். யாருக்காச்சும் பணம் கைமாத்தா கொடுக்காமல் இருக்கலாம். தேவையில்லாத விரயங்களை தடுக்கலாம். யாருக்கிட்டையாச்சும் இந்த வாக்குவாதங்கள் செய்வதை நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த ராசி பலனில் சுமாராக இருக்குது, அதுக்கும் கீழே இருக்கிறதுனா சொல்கிறது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு நாளும் புது நாள் தான் நம்மளுக்கு பொறுத்து மட்டும். நேற்று மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு செகண்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன நடந்தது சொல்லி தெரியும். அடுத்து ஒரு செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது ஜோதிட சாஸ்திரத்தை அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள் இந்த நாளின் சிறப்பை போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ராசி பலனில் 9 பாதங்கள் இருக்குது, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால் ராசி பலன் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு ராசிக்கு நாள் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்துனீங்கன்னா அது ஏற்றாப்போல் உங்கள் மனநிலையை மாற்றி நீங்கள் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொள்ளுங்கள். சிறப்புன்னா சிறப்பு, கஷ்டம்னா கவனமாக இருக்கணும். சிறப்புன்னா நீங்கள் துணிஞ்சு எந்த காரியத்தை வேணால் செய்யலாம். கஷ்டம்னா ஒரு காரியத்தை செய்யக்குள்ளே கவனமாக செய்யணும். அது நம்ம சுப செலவாக செய்கிறோமா, விரைய செலவாக செய்கிறோமா, நண்பர்கிட்ட பேசுகிறோமா, பகையாளிகிட்ட பேசுகிறோமா, நண்பர்கள் பகையாளாவாங்களா, பகையாளிகள் நண்பராவாங்களா, இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 17 இன்று சனிக்கிழமை. ஆங்கில வருடம் மே 31, 2025. இன்று கரிநாள், அதே போல மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 2:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராசிர நட்சத்திரம் மூலம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. சந்திராசிரை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் இன்று வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். அதே போல் அலுவலகம் வெளியூர் செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா சிறப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமாக சேர்ந்துடலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு, அதாவது உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். கவனத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை
9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்த சிறப்பு புதுமண தம்பதிக்கு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் மிக சிறப்பு. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்க தாய் தந்தையர்கள், அதாவது பெண் தலைக்கு குளித்த 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் கணவன் மணி இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த நாளில் கருமுட்டிகள் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இரவினரால், எம்பெருமான் சிவபெருமானாலும், முருகப்பெருமானின் துணையானம், முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமாளின் உறுதுணையான அருளாலும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க, முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வருடத்துக்குள் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி அடியன் சொல்வதை கேட்டு நீங்கள் குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. குளிகனை பொறுத்த மட்டும் முழு தீங்கு பலனே செய்யும், கருத்தில் கொள்ளுங்க. இன்று சூளம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு செல்றவங்க கிழக்க பார்த்து கற்பூரம் ஏற்றணும், கிழக்க பார்த்து விளக்கு ஏற்றணும், கருத்தில் கொள்ளுங்க. அப்போது தான் அந்த கோயிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகளும் இந்த நாளில் இந்தந்த இதில் தான் செய்யணும்னு குறித்து வச்சுருக்காங்க. இது நம்ம தெரிந்து கருத்துப்படி நம்ம அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். முதல் ராசி மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அருமையான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் இது போலாம் விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அருமையான நாள். கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும், கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அருமையான நாள். இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயமும் ஏற்படும் நாள். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அளிப்பாங்க. மேல் அதிகாரிகிட்டையும் நீங்கள் மதிப்பும் பாராட்டியும் பெறுவீங்க, கருத்தில் கொள்ளுங்க. அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் கோபங்களும் விரயங்களும் ஏற்படுகிற நாள். அதனால் கவனம் தேவை. நீங்கள் சாந்தமாகவும் விழிப்புணர்வோடும் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிச்சிடலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் விரயங்கள் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாள். விழிப்புணர்வோடு இருக்கணும், கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் கோபம் அதிகமாக வரும். அதனால் சாந்தமாக இருந்து அமைதி காக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்தீங்கன்னா சிறப்பாக அமையும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். வரவு இரட்டிப்பாகும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும். பிள்ளைகளிடத்திலிருந்தும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். கன்னி ராசிக்கு அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் விரயங்களும் கோபங்களும் ஏற்படக்கூடிய நாள். உடல் சோர்வு, உடல் வாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகிட்ட பணிவு தேவை. மேலதிகாரிகள் ஏதாவது பேசினால் அமைதியாரின்றினாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாளை நீங்கள் செலவழிச்சிடலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடையே மகிழ்ச்சி கூடும், ஒற்றுமை கூடும். அதே போல் உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் உண்ணுமெல்லாம் உடல் ஒத்துழைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் ஆதாயமும் நீங்கள் தேடக்கூடிய நாள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க.
மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. செலவு செய்யக்குள்ள சுப செலவாக செய்துங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், வெற்றிகரமான நாள், ஒரு ஜெயமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு புதிதாக ஒரு வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் ஜொலிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இந்த நாளில் அமைந்திருக்குது. அதனால் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. மேல் அதிகாரிகிட்ட பரிசு பாராட்டை பெறலாம். கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்புகள் கூடும். எது எப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசிக்கு இன்று மிகவும் அற்புதமான நாள். உடலும் ஆரோக்கியம் பெறும், உள்ளமும் மகிழும். உங்களுக்கு இன்று பிடித்த உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் உள்ளம் மகிழலாம், கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட மதிப்பும் மரியாதையும் கூடும், கருத்தில் கொள்ளுங்க. அற்புதமான நாள். இந்த தனுசு ராசிக்கு சந்திராசனம் இருப்பதால் கவனம் தேவை. ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் தான் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.